ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா நிலா எல்லாமே டூருக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிலாவை வந்து மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி மட்டும் தனியாக காரில் கிளம்பி வருவாங்க. நிலாவை வந்து பார்த்தீங்கன்னா லைவ் லொக்கேஷன் அனுப்ப சொல்லியிருப்பாங்க. இல்லை நானே உங்களை பார்க்க வரேன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல நிலா, நானே உன்னை வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு நிலா இருக்க வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா நிலாவோட அண்ணி வந்துடுவாங்க. வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிலாவும் பல்லவனும் சேர்ந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. வீடெல்லாம் க்ளீன் பண்ண அவங்க வந்து டாய்லெட்டை க்ளீன் பண்ண மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே உட்காந்துனே வீடே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க தண்ணி கொடுத்தாலும் ஜூஸ் கொடுத்தாலும் எது கொடுத்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நிலாவோட அண்ணி வந்து சாப்பிடவே மாட்டாங்க. ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக போவாங்க. ரெஸ்ட் ரூம் ஒழுங்காக இல்லாதனால வாமிட் பண்ணிக்கிட்டு வெளியே வந்துடுவாங்க. நிலாவை கூப்பிட்டு தனியாக ரூமில் பேசுவாங்க. இப்படி ஒரு வீட்டில் நீ எப்படி இருக்க, என் ஃப்ரெண்டு வீடு சென்னையில் இருக்குன்னு சொன்னேல நிலா, நீ அங்கே போ, அதான் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு நிலாவை சொல்லுவாங்க. அதை விடுங்க அண்ணி, நம்ம வேற பேசலாம்னு சொல்லிட்டு நிலா பேச்சை வந்து மாற்ற பார்ப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிலாவோட அண்ணி வந்து வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க. கிளம்புற நேரத்தில் சோழனை தனியாக கூப்பிட்டு நிலா வந்து அங்கே எப்படி இருந்தாங்க உங்களுக்கு தெரியும், மற்ற யாருக்கும் தெரியானாலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருந்தவளை இங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்க வச்சுருக்கீங்க, அவளுக்கு என்ன இதெல்லாம் அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கீழே சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போலேருந்து சோழன் வந்து நம்ம பாய்ஸ் யூஸ் பண்ணுற ரெஸ்ட் ரூமை ஒரு கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம், அதனால சீக்கிரமாகவே ஒரு ரெஸ்ட் ரூம் கட்டணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அண்ணன் சொல்கிறாங்க 1,00,000 ஆகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படியாவது ரெஸ்ட் ரூம் கட்டியே ஆகணும் அப்படிங்கிற பிளானில் சோழன் வந்து இறங்கியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி தான் அடுத்த வர எபிசோட் போகும். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.